மேலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுசாக கேட்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்படுத்தலை 1 யோவான் 4 அதிகாரம் 4, 5, 6 4வது படி. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவன். ஆமா. 1 யோவான்ல 4 அதிகாரத்துல 4வது வசனத்துல, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, அண்டர்லைன் த வேர்ட், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. யோவான் 8 அதிகாரத்துல இயேசு சொல், நீங்கள் பிசாசானவனால் உண்டானவர்கள். யூதர்களை பார்த்து என்ன சொன்னாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்ன்றாரு. யோவான் 8 அதிகாரத்துல பற்றியல அந்த வசனம் எடுக்கணுமா? அப்போ நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானவனால் உண்டானவர்கள். இங்க சொல்றான் 1 யோவான் 4 அதிகாரத்துல, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. தேவனால் உண்டாவதுங்குது, பிசாசினால் உண்டாவதுங்குது. இப்போ மனுஷன் தான் நியூட்ரலு. மனுஷன் பிசாசு பக்கம் சாய்ஞ்சா பிசாசால் உண்டாயிடுவான், தேவன் பக்கம் சாய்ஞ்சாக்கா தேவனால் உண்டாயிடுவான். புரிஞ்சிச்சா? புரியலையா? அதனால்தான் தேவன் பக்கம் சாயணும்னு சொல்றது. ஆமா, ஏவாளு தேவன் பக்கம் சாய்ஞ்சிருந்தாருன்னா தேவனாலே உண்டாகி தேவனாகி கர்த்தர் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விசத்துக்களே வச்சிருந்தாரு. ஆனா சுத்த சுயாதீனம் கொடுத்து தோட்டத்தின் நன்மை தீமை கண்ணின்னு வச்சு அதை பறிக்காது புசிக்காதுன்னு சொன்னாரு. ரோபோட்டு மாதிரி இருந்தாக்கா ரோபோட்டு மாதிரி கட்டுப்பாடாக வச்சுருந்துருப்பாரு. சுயாதீனம் கொடுத்துட்டாரு. அப்படிதான் கொடுக்கணும். ஆமாம், பிள்ளையை பெற்றுட்டு கண்ட்ரோல்லே வச்சு, அது மனுஷனாக இருக்காது, அது ரோபோட்டு மாதிரி. அதனால் ஏவாளன் பண்ணிட்டா பிசாசுக்கிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனி சாப்பிட்டு பிசாசினால் உண்டாகி புருஷனையும் பிசாசினால் உண்டாகி உலகம் ஃபுல்லாக பிசாசால் உண்டாயிட்டாங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, பிசாசு தேவ மகிமையை இழந்தவன், பாவம் செய்து, ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து எங்கேயா செஞ்சாங்க? அம்மா வயிற்றிலே என் தாயினை பாவத்தில் கருத்தரித்தாள். இது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருந்தாங்க போட்டுக்குதே பைபிள்ல. இப்போ இங்கே சொல்றாரு, அதை விளக்குனா விளக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை? தேவனால் உண்டானா அவர்களை ஜெயிப்பீர். அவர்கள் பாவத்தை, மரணத்தை, வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளத்தை எல்லாத்தையுமே ஜெயிப்போமா? தேவன் எதையாவது தோப்பாரா? தேவனாவே ஜெயிக்கிறவரு. நீ தேவனால் உண்டாயிருந்து தேவனுக்குள் இருந்தால் அவர்களை ஜெயிப்பாய். அம்மோன் புத்திர, மோவா புத்திர, சேயீர், மல்தர், கோலியாத்து, பார்வோனு, கோலியாத்து எல்லாரும் ஜெயிக்கிறாங்களே இல்லையா பழைய ஏற்பாட்டில்? தேவனால் உண்டாயிருந்தா. ஆமாம், அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா புதிய ஏற்பாட்டில் அவர்களின எல்லாத்தையும் ஜெயிப்பியா நீ. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ணாரா? எப்படி ஜெயிச்சார் உலகத்தை? பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் ஆவியை ஒப்பித்து ஜீவனை கொடுத்தார். ஈட்டியால் கொடுத்துருங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவர உலகத்தில் பிசாசியே ஜெயிக்கிறார், உலகத்தையும் ஜெயிக்கிறாரு. அந்த ஜீவனுக்குள்ள இருக்கணும். அதான் தேவனால் உண்டாவது. தேவன்னா ஜோயே, புரியுதாமா? அது என்ன ஓய் ஏது ஒன்று நினைக்காது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நன்மை தீமையால உண்டாயிட்ட. நல்லவன் கெட்டவனும் உண்டாயிரம் மனுஷன். ஆனால் தான் என்ன பண்றான்? ஜெயிக்க முடியல. பாவத்தை, மரணத்தை, தைரியத்தை, பாதாளத்தெல்லாம் அடிமையாயிடறான். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தைரியத்துக்கு, பாதாளத்துக்கு. இப்போ இங்க பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து
அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரிய ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர்னா யார்? உனக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு. உலகத்துல பிசாசு இருக்கிறான். உலகத்தின் அதிபதி பிசாசு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவன். உங்கள யார் இருக்குது? பரலோக பிதா இயேசு இருக்கிறார் உனக்குள்ள. புரியுதா புரியலையா? உனக்குள்ள இயேசு இருந்தாதான் நீ தேவனால் உண்டானவன். ஆதாமே இருந்தானாக்கா பிறந்த பிறப்பின்படி இருந்தா அது உலகத்தில் இருக்க பிசாசு ஒன்று ஆயிடுச்சின்னு கொண்டு ஆயிடுச்சு. நீ ஒன்று ஆயிடுச்சு, நீ குடும்பத்தை உலகத்தை அழிச்சிட்டு இருப்ப. பிசாசு அழிக்கிறவன். புரியுதா? முதல்ல ஒன்றை அழிப்பான், உன்னை கொண்டு உலகத்தையே அழிப்பான். அதே மாதிரி இயேசு இருந்தால் முதல்ல நீ ஆசீர்வாதமாக இருப்ப, அப்புறம் உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருப்ப. அது இயேசுக்குள்ள இருக்கிறது. இயேசு பெரியவர். அந்த இயேசு யார்? நானே வழியும் சத்தியமா? ஆமாம், ஜீவ விச்சத்துக்கு நீல வரணும். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஆமாம், ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலூர்னு சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. புரியுதா? அப்போ ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ உங்களில் இருக்கிறவர் யாரு? உலகத்தில் இருக்கிறவன் தான் மனுஷனுக்குள்ள இருக்கு. உலகத்தில் இருக்கிற பிசாசு, உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள்ள இருந்தானாக்கா உலக பிசாசு. உலகம்னா கண்களின் நிச்சயம் ஜீவன சுய நீதி அநீதி எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் பிசாசால் உண்டாயிருந்து தோத்து போயிடுவேன். பிசாசு தோத்தவன், எல்லாரையும் தோற்கடிக்கிறவன். சாபத்தில் பாவத்தில் மரணத்தில். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டா பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு போய் சேர்றேன். அந்த இயேசு தேவி நீதிட்டு உடித்ததல். இப்போ இயேசு உள்ள வந்ததால் பெரியவராக இருக்கிறதுனால நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சூப்பர்மா. ஒரு சும்மா இருக்கிற மனுஷனை இயேசு போறாரு. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசும் அந்த லேகியோன் பிசாசுக்குள்ள இருக்குது. இந்தியா இல்லையா? எல்லாம் அசுத்தாவிக்குது. 2000 அசுத்தாவிக்குது. தோத்து போயிட்டான். வியாதிப்பட்டு, கனவுப்பட்டு, தரித்திரப்பட்டு, அவமானப்பட்டு, நிர்வாணமாகி குடும்பத்தில் இருக்க முடியாமல் துரத்தி கல்லர் தோட்டத்தில் தன்னைத்தானே காயப்பத்திங்கிறான். உலகத்தில் இருக்கிற உலகத்தின் அதிபதி பிசாசு இருக்கிறாமா, அவனை கொஞ்ச நேரத்தில் அத்தனை பிசாசு ஜெயிக்கும்படி அந்த லேகியோன் பிசாசுக்காக ஏசு என்ன பண்ணாரு? நானே நல்ல மேய்ப்பன் லேகியோன் பிசாசுக்காக என்னத்து குத்தாரு? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே குத்தாரு. குத்தாரா இல்லை? எதுக்கு சொல்றேன்னா, என் செய்தி கேட்டால் நீ நல்லா ஊழல் செய்யலாம். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தான் இயேசு. இயேசு பெரியவர்னா அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறாரு. அந்த ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாக்கா உள்ளகிற அத்தனை பிசாசு ஜெயிக்க வைக்கிறார். 2000 பிசாசு ஜெயிச்சிட்டாரு. 2000 அசுத்தாய் சில பேர் 6000 நாங்கள் லேகி அத்தனை பிசாசு ஜெயித்து பட்டு கொடுத்து சமுத்திரத்தில் போய் அவனுக்குள்ள இவர் போயிட்டார். இயேசு போன உடனே அவனுக்கு சொஸ்த புத்தி, ஒரு பசுத்தாய் இறங்குதுமே, அது வெளியும் மென்டல் டார்ச்சத்தில் இருந்த மாதிரி 2000 பிசாசு எப்படி இருந்தான்? தன்னை தானே காழப்பத்தின்னு அப்படி அகோரமாக இருந்தான். இப்போ இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, பெரியவர் இயேசு வந்துட்டாரு. இயேசு வந்தாக்கா என்ன வரும்? அப்படியே சாந்தமாயிட்டான். சொஸ்த புத்தி, சமாதானம், சந்தோஷம், சுகம் பலம். அன்னைக்கு நைட்டு தான் நிம்மதியாக தூங்கியிருப்பான். அன்னைக்கு நைட்டு தாங்க நிம்மதியாக தூங்கன்றான் பாரு. அந்த மாதிரி அத்தனை அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்ததுமே ஒரு நிர்வாணமாக வஸ்திரம் தரித்துது பிணைகள் மத்தியில் கலர தோட்டத்தில் இயேசு பார்த்துட்டு உக்காந்துட்டு நான் உங்க கூடயே வரேன்றான். இல்லைப்பா, கர்த்தர் உனக்கு இறக்கி செய்த உங்க வீட்டார் எடுத்து போய் இனத்தார் எடுத்து போய் சொல்லுன்னு சொல்லி ஊழிக்காரன் ஆகிட்டாரு. அப்போ உள்ள இயேசு வந்துட்டாரு. அவன் தேவால் உண்டாயிட்டான். யாரு? லேகியோன் பிசாசு 100க்கு 100 பிசாசு மகனாக இருந்தவன் இப்போ 100க்கு 100 தேவனுடைய பிள்ளை ஆகிட்டான்.
ஏன்னா தேவனாகி கர்த்தர் இயேசு உள்ள வந்த இயேசு யார்? நானே வழியும் சத்தியமா ஜீவனமா. அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உடித்து இருக்குது. அவ அந்த பாவம்ட்டோ மரணம், பிசாசு பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் இருக்கான். பாதாளம் அத்தனை பிசாசு ஜெயிக்கிறான் பாரு. லேகன் பிசாசு பிச்சவன் அதுக்கு இயேசு தண்ணியே கொடுக்குறாரு, உதவி செய்கிறார் பாரு. இயேசு ஹெல்ப்பரு, உதவி செய்ய தான் வந்தார். அந்த உதவி ஏற்றுக்கோ. வேணா நான் இருக்கிற மாதிரியே இருக்கேன்னா பிசாசு உதவி செய்யட்டான். ஏதே தோட்டத்தில் ஏவாள் காதாமுக அவன் மோசமான உதவி செஞ்சான். நன்மத்தை மாதிரியே தக்க கடி அந்த உதவியிலே இருக்காது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தொழி எவ்வளவாய் உலகத்தில் ஆமாம் அந்த ஜீவரத்தத்தை புஷித்து நம்ம பாவம் தேவனே ஆதாம் வந்து முழு நன்மத்தை மாதிரியே தக்க பாவம். அதனால் பிசாசு வாய்நாளெலாம் திடீர்னு கொண்டு ஆயிடுச்சுன்னு தோல்வியிலே இருக்கிறோம் நம்ம. இப்போ இயேசு ஜீவர் அந்த தேவி நீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு. நம்ம இப்போ பிதா ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தோமே. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து பிள்ளைகளே, 1 யோவான், நான் இங்கிலீஷ் பைபிளோட, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தோறுகள் முடிப்போம், இந்த வசனத்தில் முடிப்போம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் கீழகிற வசனத்தெல்லாம் பேசுனாக்கா உங்களால் இதே நாள் தாங்க முடியும். அவர்களை ஜெயித்தீர்கள். அத்தனை பிசாசு ஜெயிச்சான் பாரு. லேகன் பிசாசு ஜெயிச்சிடானோ அத்தனை பிசாசு. வியாதி பிசாசு, சாப பிசாசு, மரண பிசாசு, தரித்திர பிசாசு, பாதாள பிசாசு எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம். ஏசு தேவி நீதி உயிர்த்தெதில் ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம். இயேசுக்கு சூழ் ஆமட்ட வாக்குத்தத்தம் தேவி நீதி உயிர்த்தெதில் தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுத்தா அவர்களை ஜெயித்தீர்கள். எந்த பிரச்சனையும் ஜெயிக்கல, எந்த சாபத்தையும் எந்த பாவத்தையும். 1 John 4 words. 1 John 4th chapter, 4th verse. You are of God, little children, and have overcome them, because he who is in you is greater than he who is in the world. அப்போ உலகத்தில் இருக்கிறவனால தான் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இங்க பாரு, ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா உலகத்தின் அது பிசாசு உள்ள இருக்கிறானா, பரலோகத்தின் அதிபதி இயேசு உள்ள இருக்கிறாரான்னு பார்க்கணும். ஆனால் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து வானத்தங்கியே பூமி, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தேர்வு, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். எங்க ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 வட்டத்தில் இருந்தேன்னா எல்லாமே தோத்து கிடக்கும். வாழ்க்கை சாகவே சாவாய். இயேசு கிறிஸ்து ஜீவ விஷயத்துக்கு நீ உள்ளத்தில் இருந்துச்சுன்னா நீ அவர்களை ஜெயிப்பாய். போதும் விளக்கா? அதனால தான் இயேசு மத்திய திமிர்வாதக்கார லேகோபிசார் பெரும்பாடு சரி தில்லான ஜனங்கள் நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு நானே வடியும் தெரிஞ்சு அந்த ஜீவனில் தேவி நீதி தூத்து இயேசு சுவாமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக ஆவியான். அந்த ஜீவனில் இயேசுவே வடி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். அந்த ஜீவனில் இயேசுக்கு சுவாமன்ற வாக்கு தத்துவம் தான். நீங்கள் தேவனால் உண்டாயின் அவர்களை ஆதாம் போல பிறந்த பாவத்திலிருந்து மனது பாதாளத்தையும் ஜெயிப்பீர்கள். கேரண்டி, பதில் தப்பாது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். இயேசு ஜீவனாக இருந்தார். எங்கே போனாலும் பிசாசு ஜெயிக்கிறார். காற்று கடலில் எரியாத அமல 5,5000 கூட்டுக்கடை செவிட்டு எல்லாத்தையும் தனி ஜீவகடு, ஜீவகாது, ஜீவாற்று, ஜீவலட்ச, ஜீவகன், ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவபூமி. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஜீவ சரீரம், ஜீவம் எல்லாம் ஜீவனுக்குள்ளே வரணும். ஜீவ வார்த்தை அதை விட்டுட்டு நான் நன்மத்தையுமா சர்வம், நன்மத்தையுமா ரத்தம், நன்மத்தையுமா வாழ்க்கை, நன்மத்தையுமா குடும்பம், பாவத்தின் சம்பளம் மரணம், சுயநீதி அநீதி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா ஷாகவே ஷாவாய் முடிவா. ஆதாமின் சிலைமான கிறிஸ்து சேர்ந்தையோ ஜீவன சமாதானம் ஜமலமா. அப்போது இந்த வசனத்தை இன்னொரு முறை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கண்டிப்பாக இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்குறோம். 100க்கு 100 ஜீவ மார்க்கம். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வா. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் அண்டர்லைன் இந்த வேர்டு ஒன்று, நீ தேவனால் உண்டாயிருக்கணும். இல்லைன்னா பிசாசால் பிறக்கும்போது ஆதாமுக்குள்ளே வந்து பிசாசினால் தான் உண்டாயிருக்கிறோம் மனுஷன். உலகத்தில் எங்கே போனாலும் ஆதாமின் சேர்ந்த சுயநீதி அநீதிங்க
உலகம் உள்ள குட்டி பாதாள குடும்பத்தில் பட்டதை பிசாசு திறறான் கொள்றான், சமாதானம் சுகம் அபராய்க்கிறான் கொள்றான். அப்படிப்பட்ட வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணி நானே சீவப்பம் இந்த அப்பத்தை புஷித்து திராட்சரசத்தை பானம் பண்ணும்போது தேவனால் உண்டாயிருந்தது. தேவனாவே ஜீவன். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். பேர் விசுவாசி, ஊழிக்காரன், பேர் விசுவாசி, ஊர் சரியில்லை, நாடு அரசியல்வாசி, அந்த ஊழியத்தில் அரசியல்வாசி சரியில்லை, நன்மத்தை வாழ்க்கை வந்தால் பிசாஸ் தான் ஜெயிச்சிருக்கும். ஒரே பிசாஸ் போராட்டமாக இருக்கும். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ஏற்று ரொம்ப மோசம் விளைக்கலாம். ஏசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், ரொம்ப விளைக்குதார் காட்டக்கூடிய. ஆனால் நல்லமே பெற்ற ஜனங்களுக்காக ஜீவரத்தை தேக்குத்தார். தேவன் தரக்குள்ள கொடுத்தார், ஜெயிச்சுட்டே இருந்தார். எந்த மரணத்தை ஜெயிக்கிறார், பாவத்தை ஜெயிக்கிறார், தரித்திரத்தை பாதம் எல்லாத்தையுமே ஜெயிக்கிறார். 100 ஜீவன். அந்த ஜீவரை சிலுவையில் குத்துட்டார். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்குத்தத்தை உண்மையாக சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் குத்துக்கிறாரு. அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள அவரே திராட்சை செடி நீ கூடி ஒருவன் நிர்வாகத்தில் மிகுந்த கனிகள் கொடுப்பாய். அதனால் நீங்கள் தேவனால் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் உங்களில் பெரிய யோவான் எழுதுறான், அப்போஸ்தலனாகிய யோவான். அதனால் இயேசு பெரிய, அந்த இயேசு சரியா வானத்தோட பரலோகமே இருக்குதுங்க, பெரியவரே இருக்காரு. அதை கொடுங்க. உங்கள் சபிக்கிறோம், ஆஸ்வதிங்க, பகைக்கு நன்மை செய்யுங்க, சத்துரு கிறிஸ்துவை கொடுங்க. இயேசு தேவனை தனக்கு ஆதாம் கண்டிப்பாக அசுத்தாய் போய் பசுத்தாய் தேவத்துக்கு வந்துடுவாங்க. தேவன் பிசாசு அப்படிதான் தோற்ற. இனி பாவம் செய்யாதே, கிறிஸ்துக்குள்ளே இரு. ஜெபம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காரியம் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நினச்சி எடுத்துக்கோம். பயப்படாதீங்க, கலையாதீங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உங்கள் பிள்ளைங்களெல்லாம் தேவனால் உண்டாக்குங்க. ஆதாம்குள்ளே பெற்றுட்டீங்க, கண்டிப்பாக அது நன்மை தேவை பிள்ளையாக தான் இருக்கும். நன்மாறுது நல்லவன் தேவை, சுயநீதி அநீதி கண்களிச்சவன் பாவத்தின் அவன் மரத்தில் அது பிறக்கும் போது அப்படி தான். ஏன்னா ஆதாம் வித்தில் தான் வரும். இடையில இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு ஏற்று ஒரு ஞானஸ்நானம் பெற்று பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு மாதிரி தேவ நீதி துவித்தது. அந்த கிறிஸ்து கொள்வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. அசுத்தாய் துரத்துங்க, பசு அவர்களை ஜெயிங்க, பாவத்தை ஜெயிங்க, சாபத்தை மரணத்து பாதத்தை ஜெயிங்க. உலகத்தில் உங்களில் இருக்கிற பெரியவர், சாதாரண பெரியவர் இயேசு. வானத்தில் பரலோகமே இருக்குது அவருக்குள்ள. ஆதாமுக்குள்ள பாதாள பிசாசு ராஜ்யம், பாதாள அதை வச்சா தோத்துக்கூடிய வாழ்க்கை ஃபுல்லா. அதனால் ஆதாமின் சேர்ந்தவன் கிறிஸ்து செஞ்ச ஜீவனம். தேவன் தனக்கு குடும்பத்துக்கு பட்டத்தை எங்கே போனால் நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. ஆதாமுக்குள்ள தான் எங்கே போன, எந்த நாட்டுக்கு போய் எந்த படிக்க ஏழப்படாசல் தெரிஞ்சுன்னு யாரும் ஆகிறான். நாட்டுக்கே தலைவனா கூட எல்லாம் அம்மா வயதில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பறந்துக்கிறான். அவனை கிறிஸ்துக்குள்ள ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் டிராக்டர் அசுத்தாய் பசுத்தாய் ஏதோ ஒன்று நடக்குதாங்க இல்லையா. அதனால் நீ உலகத்துக்கு வழியாக இருக்கலாம், பூமிக்கு உப்பாக இருக்கலாம், எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசம், எந்த கிராமத்துக்கு போகலாம். ஏசு கிராமங்கள் ஒரு பட்டணம் சுற்றி தீர்ந்தா. திருடவும் கொள்ளும் வழிக்கு வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னாரு. அந்த ஜீவரத்தை உன் குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், மனைவி, பிள்ளைங்க தேவி நீதி துவித்தல் இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தை பிதாக்குமார் ஆதாம் முழுவத்து கொடுங்க. அசுத்தாய் தோத்துங்க, பிசாசை ஜெயிங்க, சாபத்தை பாவத்தை மற்ற பசுத்தாய் தேவதுனா முடியும். கிறிஸ்துக்குள்ளே இருங்க, டீச் பண்ணுங்க, போதிங்க, பிசாசுகளை துரத்துங்க. நான் பிசாசுகளை துரத்துங்க. சாப்ப பாவம் மன தத்தில் விடலாங்க. ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சுகம் மேலே கிறிஸ்துக்குள்ளே இருங்க. நீங்கள் மிகுந்த கணிகளும் ஆசுவாத கனி ஐஸ்வர்ய சமாதானம் பரலோக கனி கொடுப்பீங்க. பசு இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஆசுவாதிக்கும் உலகெங்கிலும் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க எங்கள் சபை குளோபல் சர்ச்சு. எங்களுக்கு வானம் கூட பூமி பாதை விட எல்லாம் ஆதம் போல நன்மை தீ மரியத்துக்கு ஷாக் எடுக்கிறாங்க. நோவா காலத்துல அப்படியே மனுஷன் சோதம் அப்படிதான் நடக்குது. உலகங்கள சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், கொலைகள், வெறிகள், வியாதி, வறுமை, தரித்திரம், பாதம் எல்லாம் பிசாசு ராஜ்யம். பிசாசின் கிரிகளாக இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுத்து கொடுக்குற தாய் 816 கோடிக்கு அது இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் தேவத்தோர் பூமி எங்கள் கிராமங்கள் தோறும் பட்டத்தோர் பசுத்தாய் கற்றுக்கிற அலையிலையாய் தேவத்தோட பணிவிடை செய்கிற தாயே. கிறிஸ்து இயேசுல சிந்திய மாம்சமான அவர் கற்றுக்கிற தாயே. தேவனி வீட்டில் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தங்களை கிராமத்தோறும் பட்டத்தோர் குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், மாம்சமா சபை விசுவாசி இயேசு ஜீவன் முழு உலக இயேசு தேவநீதி ஊத்தல் பிதாக ஆதாம் மூச்சு கொடுக்குற தாய். அசுத்தாவை தோற்கிற பசுத்தாக தேவரை பணிவிடை செய்கிறதா. பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவங்க உங்களில் இருக்கிற பெரியவர் என்ற வார்த்தையின்படி இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கிற தாய். ஒரு மாபெரியவர்களை கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெவலியும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுத்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சேனல் FGC வெலூர் ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க.
இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பும் தான் என் கூகுள் பண்ண 733-958-6648. கான்ஃபரன்ஸ் கர்த்தர் ஆசீர்வாராக. இந்த செய்தி 17/2/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே பதிவு செய்யப்பட்டது. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்தியை கேளுங்க. என் செய்தி கேட்டவங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எங்கே போனாலும் ஆதவங்களை பிறந்தவன். பிசாசினால் உண்டாக இந்த பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு அடிமையாகிறாங்க. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதவம் மூத்து கூட அசுத்தத்துக்கு பசுத்தாய் உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கடைசி நாள் எப்படி தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்தியே தீர்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.